நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை நீ மன்னிக்க வேண்டும் பார்வதி. கார்த்திகேயனை பாதுகாக்க அவனது அன்னையாக பாத்திரம் ஏற்க வேண்டி வந்தது. இல்லை அக்கா, மன்னிப்பு வேண்டியவள் நானே. நான் ஆவேசத்திற்கு ஆட்பட்டு தமக்கு சாபம் அளித்தேன். தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். கிட்ட சாபத்தை என்னால் மீண்டும் பெறவும் இயலாதே. கங்கா, என்னால் உனக்கு சாபமுக்தி அளிக்க இயலாது. எனினும் மதனின்றி முக்தி பெறும் மார்க்கத்தை ஏற்படுத்த இயலும். வருங்காலத்தில் எனது ஒரு அம்சம் நதியாக உருவெடுத்து பிரவாகிக்கும். அதன் உற்பத்தி விந்திய மற்றும் சத்புர பர்வத சிகரத்திலிருந்து உருவாகும். இந்த சிருஷ்டியில் அது நர்மதை என்ற பெயரால் அழைக்கப்படும். அந்த நீரில் அற்புத ஆற்றலும் தூய்மையும் நிறைந்தே இருக்கும். நீ ஒவ்வொரு வருடமும் ஒரு கரும் பசுவின் தோற்றத்தில் அந்த நீரில் நீராடினால் நீ ஏற்ற அசுத்தங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அச்செயலினால் என்றென்றும் தூய்மையும் புனிதமும் மோட்சமும் அளிக்க வல்லவளாவாய். இந்த மார்க்கத்தை எனக்கு உபதேசித்ததற்கு தமக்கு நான் நன்றி உடையவள் மகாதேவா. தேவி பூமாதா, எனது புதல்வன் அவதரிப்பதில் தாங்கள் ஒரு மகத்துவ பங்காற்றியுள்ளீர்கள். தமக்கு நான் ஒரு வரம் நல்குகிறேன். இனிவரும் காலங்களில் பூமியை ஆள்பவர் எவராயினும் அவர்கள் தவறாது தம்மை காப்பார்கள். தேவகணங்கள் அனைவரும் தமது புதல்வனை தரிசிப்பதற்காக கார்த்திகா லோகம் வந்திருக்கிறார்கள். இன்று அநேக காலங்களுக்கு பின்னர் எனக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டுள்ளது. இல்லாது போனால் சிவபுதல்வன் புதிக்கலாம் என்ற சிந்தனையே என்னை விசனத்திலும் விலகாத அச்சத்திலும் ஆழ்த்திவிடும். இனி எனது அமரத்துவ மார்க்கத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் எமக்கு அனுகூலமாக உள்ளன, எமக்கு ஆதரவாயின. அதனால் தான் சிவனது ஆற்றலானது பாகுபட்டு 6 வெவ்வேறு புதல்வர்களாக அவதரித்தது. தாரகாசுரா, இது நீ ராசலீலையில் ஆழ வேண்டிய வேலை அல்ல. இங்கு நீ மூர்க்கர்களைப் போல கேளிக்கைகளில் ஈடுபட்டுள்ளாய். அங்கு கார்த்திகா லோகத்தில் உனது அழிவுக்கான வேலை துவங்கப்பட்டு விட்டது. அறிவாயா, மகாதேவர் தனது ஆற்றல்களுக்கு மேலும் உத்வேகம் அளிப்பதற்கு தனது 6 அம்சங்களை 6 சரீரங்களாக அவதரிக்க வைத்தார். எனினும் அந்த புதல்வர்கள் ஒரே சரீரத்தின் 6 அங்கங்கள். தற்சமயம் மகாதேவர் அந்த அம்சங்களுக்கு ஒரே உருவமும் ஒரே சரீரமும் அளித்துள்ளார். அதுவே உன்னை அழிக்கும் சக்தியாகும்.
மகாதேவரது லீலைகளை புரிந்து கொள்வதானது அனைவருக்கும் சாத்தியமல்ல தாரகாசுரா. எனினும் தற்போதும் அவகாசம் உள்ளது. எனது எச்சரிக்கையையும் உனக்குள்ள ஆபத்தையும் உணர்ந்து நீ இந்த கணமே மகாதேவரை சரணடைவதே சிறந்தது. ஈசன் கருணை கடல். ஆகையால் அவர் உன்னை மனமு வந்து மன்னித்து ஏற்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. இல்லை, அவ்வாறு நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன். நான் மகாதேவரை சரணடையப் போவதும் இல்லை, மரணம் என்னை நெருங்க விடப் போவதும் இல்லை. சிவனுக்கு பிறந்த அந்த புதல்வன் எனக்கு எதிராக செயல்படுவதற்கு முன்பே நான் அவனுக்கு அழிவை அறிமுகம் செய்கிறேன். தாரகாசுரா, நீ விவேகமற்ற உனது மூர்க்கத்தனத்தினால் உனக்கான அழிவை நீயே தேடிக்கொள்கிறாய். அதை வரவேற்கிறாய். இவரே நமக்கு உய்வளிக்க உதித்தவர், நமது பாதுகாவலர். இவர் தரிசனம் கிட்டியதால் பாக்கியம் செய்தவர்களானோ. அன்னையே, என் செய்கைக்காக வெட்கி தலை குனிகிறேன். தயை கூர்ந்து என்னை மன்னிக்க வேண்டும். நான் தமக்கும் ஏனைய தேவகணங்களுக்கும் அதி தீவிரமான ஒரு விபரீத சூழலில் சாபம் அளித்தேன். எனினும் அதன் பின் என் புதல்வன் முகம் கண்டு என் உள்ளம் கோபம் துறந்து சாந்தமுற்றது. கோபம் குடிக்கொண்ட மனதினில் இப்போது பரவசம் நிறைந்துள்ளது. நாராயண நாராயண. அன்னையே, என் கண்கள் அகல மறுக்கிறது தம் புதல்வனை. இன்று இவரது தரிசனம் பெற்றதால் எனது பலகால தவத்திற்கு பலன் கிடைத்து விட்டது. இருப்பினும் பிரபு, புதல்வனோடு கைலாயம் திரும்புவது எப்போது? ஏனைய கணங்களும் சிவ புதல்வன் தரிசனத்திற்காக காத்திருக்கின்றனர். கார்த்திகேயன் வருகையால் அங்கு கைலாயமானது ஆனந்த பரவசத்தில் பொலிவுறும். தேவரிஷி நாரதர் கூறுவது உண்மையே சுவாமி. இனி நாம் நமது புதல்வனோடு கைலாயத்தை நோக்கி புறப்படுவதே சிறந்தது. இல்லை பார்வதி, குமரனின் கைலாய பிரவேசத்திற்கான காலம் கனியவில்லை. இவ்வாறு கூற காரணம் என்ன சுவாமி? இல்லை, இனியும் என்னால் கார்த்திகேயனை பிரிந்திருக்க இயலாது. அது சாத்தியமல்ல. நான் உடன் நமது செல்வனோடு கைலாயம் புறப்படுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று பொறு பார்வதி. சுவாமி,
மனம் எனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள இயலவில்லையா? அவ்வாறல்ல பார்வதி, அத்தகைய ஒரு எண்ணம் இல்லை. இந்த பாலகனது வாழ்வோடு தொடர்புடைய ஒரு யதார்த்தத்தினை மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தும் நேரம் நெருங்கியது. மறக்க வேண்டாம் பார்வதி, இந்த பாலகனின் ஜனனமானது சிருஷ்டியின் நன்மையை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பாலகன் ஒரு விசேஷ நோக்கத்தினை நிறைவேற்றும் பொருட்டு இந்த சிருஷ்டியில் அவதரித்துள்ளார். எனில் எனது தாய்மையின் பூரணத்துவத்திற்கு இவன் ஜனனத்தோடு எந்த தொடர்பும் இல்லையா? உள்ளது பார்வதி, அவசியம் உள்ளது. எனினும் அதனினும் பிரதானமானது மக்கள் நலன், சிருஷ்டியை பாதுகாப்பு. அதற்காகவே அண்ட ஜராச்சரங்கள் பல கற்ப கோடி காலங்களாக காத்திருக்கிறது. தமது வார்த்தையின் பொருள் என்ன சுவாமி? ஒருமுறை இவனை நெஞ்சார அரவணைத்த பின்னர் இவன் உடன் இல்லாதது ஒரு க்ஷணத்தையும் கடப்பது என் கற்பனைக்கும் மிஞ்சியது. நிகழ்பவை அனைத்தும் இயற்கையின் நியதிக்கு உட்பட்டது. இவை அனைத்தும் நம் புதல்வனுக்கு நன்மையை பயக்கும். இவன் இனி சந்திக்க உள்ள சங்கடங்கள் மேலும் இவனை வலுப்படுத்த உள்ளது. அது நம் இருவரின் ஒன்றுபட்ட ஆற்றலையும் மிஞ்சக்கூடியது. அக்னி தேவன் இவனை தான் அரவணைத்ததினால் இவனுள் அக்னியின் ஆற்றல் சங்கமித்தது. கங்கை இவனை தனது தூய்மையான பவித்திரமான நதியின் ஓட்டத்தோடு ஐக்கியமாக்கினாள். பூமாதேவியின் அரவணைப்பில் ஆண்டுதான் இவன் திடத்தையும் நிலைகுலையா ஸ்திரத்துவத்தையும் முழுமையாக பெற்றுள்ளான். கார்த்திகை பெண்களின் வளர்ப்பில் இவன் பாதுகாக்கப்படுவது முன்பே தீர்மானிக்கப்பட்டது. அவர்களது களங்கமற்ற அன்பையும் ஞானத்தையும் இவன் பரிபூர்ணமாக பெறவுள்ளான். ஏனெனில் இந்த கார்த்திகை பெண்கள் பாசத்தையும் பரிவையும் பிரதிபலிக்க கூடியவர்கள். இது எனது வேண்டுகோள் பார்வதி. நீ உனது இந்த புதல்வன் இத்தகு சிறந்த குணங்களினால் மேன்மை பெறுவதை காண விரும்பினார். இன்னும் சிறிது காலத்திற்கு கார்த்திகா லோகத்தில் இவன் இருக்க சம்மதிக்க வேண்டும். வருங்காலத்தில் இவன் நிறைவேற்ற உள்ள உன்னதமான ஒரு நோக்கத்திற்கு இவன் பெறவுள்ள குணாதிசயங்கள் இவனுக்கு உதவும். தமது இந்த நிர்ணயத்தில் அன்னையான எனக்கு உடன்பாடு இல்லை சுவாமி. எனினும் தனது மனைவியாக எனது தர்மத்தையும் நான் உதாசீனம் செய்ய இயலாது. உனது தாய்மையின் தவிப்பை பூரணமாக உணர்ந்தவன் நான் பார்வதி. எனினும் சிருஷ்டியின் கடமையிலிருந்து என்னால் வடுவ இயலாது. நீயும் தான். என்ன என்ன இது? இவையெல்லாம் என்ன? நாரத மகரிஷி உரைத்ததை கேட்கவில்லையா? குமாரர் கார்த்திகேயன் பச்சிளங்குழந்தை, அவரால் கனியை எவ்வாறு உண்ண இயலும்? இந்த சாமானிய உண்மையை நீங்களே உணர்ந்திருக்க வேண்டுமே. இல்லை, இதையும் நான் தான் எடுத்துரைக்க வேண்டுமா? ஆகட்டும், முதலில் பால் ஏற்பாடாகட்டும். அத்துடன் நன்கு நினைவில் இருக்கட்டும்,
நமது குமாரர் கார்த்திகேயனை வரவேற்பதில் எந்த ஒரு செயலும் முழுமை பெறாமல் இருக்கக்கூடாது. அது குறித்த கவலையே தமக்கு வேண்டாம் நந்தி. தமது பிள்ளையாகவே எண்ணி இவனை பேணி பாதுகாத்து வளர்த்து வாருங்கள். மகாதேவர் மற்றும் இந்த பார்வதியின் பிள்ளையாக எண்ண வேண்டாம். பல கால இடைவிடாத அயராத பிரயத்தனத்தின் பலனாக நாங்கள் பிள்ளை பேற்றை அடைந்தோம். இவனை வளர்க்கும் பொறுப்பை நான் தம்மிடம் ஒப்படைக்கிறேன். மகாதேவா, இந்த புவியில் ஜனித்துள்ள உயிர்கள் அனைத்தும் உடன் தாவரங்களும் எனது குழந்தை செல்வங்களே. என் மடியிலிட்டு நான் தாலாட்டும் குழந்தைகளே. இத்தனை பிள்ளை செல்வங்களில் முளைவிட்ட ஓர் சிறிய செடியும் சீர்கிட நேர்ந்தால் எனது உள்ளம் வேதனையில் ஆழ்கிறது. எனினும் இவன் தேவி பார்வதிக்கு ஒரே பிள்ளையாவான். ஆகையினால் புத்திர பிரிவின் சோகத்தினால் அவர்கள் உள்ளமானது வேதனை கொள்வதில் வியப்பேதுமில்லை. ஆகையால் தம்மிடம் ஒரு வேண்டுகோள். தாம் உடன் தேவி பார்வதியை தேற்றி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டியது அவசியம்.
பார்வதி உங்களிடம் ஒப்படைத்தது இந்த பாலகனை மட்டுமல்ல, இந்த அண்ட ஜராச்சரங்களின் வருங்காலத்தையும் ஒப்புவித்திருக்கிறாள். எங்கள் புதல்வனது ஜனனம் எந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு நிகழ்ந்ததோ அது நிறைவேற தாம் அனைவரும் இவனை மிக கவனமாக பாதுகாத்தல் அவசியம். நினைவிருக்கட்டும், பார்வதி என்று ஏற்றிருக்கும் இவ்வேதனையானதை இவன் மீண்டும் அவளை அடைந்த பிறகு கார்த்திகை பெண்களான நீங்களும் சகித்துத்தான் ஆக வேண்டும்.